அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியானது படிப்படியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏற்கனவே தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல சற்று கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணணுங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் புதுசா பார்க்குறீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் வரும் நாட்கள்ல மழைய பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு மழை தேதிகள் உங்களுக்கு மிக விரைவாக உங்களுக்கு தெரியும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அக்டோபர் 27ஆம் தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. அது என்னங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா என்னங்க அப்படின்னா, அதாவது தாழ்வு பகுதியாக உருவாகி அது மேலும் வலுப்பெற்று அதனுடைய திசை வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 50 முதல் 75 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போ அப்படின்னா அக்டோபர் 27ஆம் தேதி தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த